ஹலோ மக்களே வணக்கம். நான் தீபலக்ஷ்மி. இல்லத்தரசிகளின் இளவரசிகள் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு போஸ்ட்டை தான் வந்து நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். ஸோ ஷாப்பிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து தேவையில்லாத செலவுகளை பார்க்குறத நான் சொல்லலை. நம்மளோட அத்தியாவசியமான டெய்லி நம்ம யூசேஜ் பண்ணுற ஐட்டம்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன வீடியோஸை நான் போடலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து மீஷோவில் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், ஆயில் கண்டெய்னர். ஸோ நம்ம மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து இப்போ பிளாஸ்டிக்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கண்ணாடி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கண்ணாடி பொருள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வாங்கின அந்த காம்போவில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸஸாக ஃப்ரீயாக வந்து ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட் அதை பிரிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபனல், நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கான ஃபனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மளிகை சாமானுக்காக யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸை நம்ம வந்து போடுறதுக்கான கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு 6 கண்டெய்னர்ஸ் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கண்டெய்னருக்கான நாசல் டைப்பு வந்து லிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் மெயின் பேட்டர். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கினேன் அந்த ஆயில் கிளாஸ் ஜார். ஸோ இதுதான் வந்து ஆயில் கிளாஸ் ஜார். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே கிளாஸ் தான். ஸோ இதுவுமே ஒரு ஆயில் கிளாஸ் ஜார். ஸோ ரெண்டுமே நான் காம்போவாக தான் வாங்கினேன். ஸோ 2 கிளாஸ் ஜார்ஸ் ப்ளஸ் 6 மசாலா ஐட்டம்ஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம கேக்ஸ்க்கு, அதுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டெல்லாம் வந்து சில பேர் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம இட்லி தடவும் போது வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு அதில் வந்து இந்த ஸ்கூப்பர் ஸ்பேட்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஆயில் கண்டெய்னருக்கு வந்து தேவையான நாசல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரெஸிங் டைப் தான். ஸோ அதனால் நமக்கு வெளியெல்லாம் ஆயில் வந்து லீக் ஆகாது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஆயில் உள்ள போர் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் ஆயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் மேட் ஃபனல். ஸோ இது வந்து நம்ம ஸ்பேஸ் சேவிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம வச்சுட்டு ஆயில் வந்து அதுக்குள்ளே ஊற்றிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து சிலிக்கான் ஃபனலை வந்து அழுத்திடலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவராகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் ஆயில் கண்டெய்னர் எங்கே வைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு ஆர்கனைசர் பேஸ்கெட் வச்சுருப்பீங்களே அது கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ நாசலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, நமக்கு ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ இதுவே வந்து நமக்கு எக்ஸ்ட்ராஸும் விற்கிறாங்க. நமக்கு இன்கேஸ் நமக்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு இதில் போர் பண்ணுறதுன்ற மெத்தட்ஸ்லாம் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து கன்சர்ன் பண்ணிக்கணும். நம்ம ஹெல்த்தை வந்து நல்லாவே நம்ம பார்த்துக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வீட்டில் தான் சமைப்பேன். என்னோட கிட்ஸ்க்கு வந்து எதுவுமே வந்து ஹோட்டல்ஸ்லேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ண மாட்டோம். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான் நாங்கள் டிஃபன் மட்டும் தான் நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவோம். முக்கால்வாசி வந்து நான் தானிய வகைகள், பயிர் வகைகள், அப்புறமா வந்து கருப்பு உளுந்து உருண்டை, ஸோ அது மாதிரி எல்லா ஹெல்த்தி ஐட்டம்ஸை தான் நான் வீட்டிலேயே மேக் பண்ணி கொடுக்குறேன். நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஆன்லைன் டியூட்டராக இருக்கேன், ப்ளஸ் ரீசெல்லிங் பார்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பார்ட்டியும் பார்த்துக்கிட்டு எனக்கு 2 குழந்தைகள். ஸோ ஒருத்தவங்க செகண்ட் அண்ட் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி படிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து இருக்கிற ஸ்பேர் டைம்ஸில் வந்து நான் வந்து ஆன்லைன் டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேவிங்ஸ்க்கான நம்ம அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது இல்லையா? அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒரு அப்பாவாக இருந்தாலும் சரி, ஒரு அம்மாவாக இருந்தாலும், மாமனார் யாராக இருந்தாலும் நம்ம வந்து எப்போவுமே வந்து மோட்டிவேஷனலோடவும் ஒரு ஸ்பிரிட்டோடவும் நம்ம வந்து எப்போவுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்ற பட்சத்தில் வந்து நம்ம தேவையில்லாத எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட ஈக்குவல்ஸை காமிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்மளோட சேவிங்ஸ்க்காகவும் நம்ம குழந்தைங்களை நம்ம கடைக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம பர்ஸ்லேருந்து எடுத்து அவங்களுக்கு ஒரு தேவையான விஷயத்தை வாங்கி தரலாம். தேவையில்லாத விஷயத்தில் நான் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான உங்களுக்கு மோட்டிவேஷனலோ, சேவிங்ஸோ, அது மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸோ எதெல்லாம் நமக்கு வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் டச் பண்ணிவிட்டு அதில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் கண்டிப்பாக போஸ்ட் போடுறேன். நன்றி.